வணக்கம் டிடி தமிழ் நேயர்களே. இன்று நாம் குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உடற்பருமன் குறித்து நம்ம பேசுகிறோம். ஒபேசிட்டி இன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதை பற்றி பார்க்க போகிறோம். குழந்தைகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த காலத்திலலாம் குழந்தைகள் புஷ்டியாக இருக்காங்க, அவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்றது பெருமைப்படுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி இல்லை. அது எல்லாமே ஒரு மால் நரிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன அவன் குண்டாக இருக்கான், இவன் போய் மால் நரிஷ்டாக இருக்கானே அப்படின்ற மாதிரினாக்கா, ஆமாம், இதுவும் ஒரு நோய் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைகள் உட்கொள்கின்ற உணவு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா HFSS அப்படின்ட்டு சொல்லுவோம். அதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர், சால்ட் அண்ட் சுகர், அதாவது கொழுப்பு, சர்க்கரை, உப்பு, இது மூன்றும் சேர்ந்த உணவுப் பொருட்கள் தான் இப்போ குழந்தைகள் அதிகமாக உட்கொள்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதோட கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் சீக்கிரமாக எடை அதிகமாக போட்டுடுறாங்க. முன்னாடியெல்லாம் குழந்தைகள் வெளியில் ஓடி போய் விளையாடுவாங்க. பாரதியாரே சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குழந்தைங்களை எப்போயுமே நம்ம வீட்டிலே படி அப்படின்ட்டு சொல்கிறோம். படித்து முடிச்சுட்டு உடனே அந்த குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு சரி கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறோம். ஸோ பெற்றோரை நாம் தான் இந்த குழந்தைங்களை உடல் பருமனை ஏற்படுறதுக்கு நாம் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு முதல்ல அவங்கள சரிவிகிதமான உணவை கொடுக்க செய்யணும். அவங்களுக்கு மோஸ்ட்லி காய்கறிகள், கீரை வகைகள், கொழுப்புகள் அற்ற உணவுப் பொருட்களை நம்ம கொடுக்கணும். நிறைய கோலாஸ் வாங்கி கொடுக்குறோம். அது கார்பனேட்டட் ட்ரிங்காக இருக்கிறதுனால அதில் கலோரிஃபிக் வேல்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களை வெளியில் போய் விளையாட சொல்லணும். ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த குழந்தைங்களுக்கு கல்வி புகட்டுறதோடும் சேர்த்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லணும். அதுக்கு குழந்தைங்களோட பிடி பீரியடை கட் பண்ணாமல் பிடி நிச்சயமாக விளையாடணும் ஸ்கூலில் அப்படின்றத செய்யணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் ஒரு நாளைக்கு 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் விளையாடணும். பெரியவங்களாக இருந்தாக்கா 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் உடற்பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடணும். ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் ஒபேசிட்டி வந்துட்டாக்கா அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் இந்த குழந்தைங்களை குண்டாக இருக்காங்க அப்படின்றதுனால கேலி பண்ணுவாங்க. இவங்களை எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஏன்னா எல்லாரும் குண்டாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க, ஏன்னா எந்த கேம்லேயுமே சேர்த்துக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த குழந்தைங்களை உணவுப் பொருட்களில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கொழுப்பு, சர்க்கரை, இனிப்பு இது இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு அவங்களுக்கு காய்கறிகளை அதிகமாக கொடுத்து நம்ம செய்யணும். இதே சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த உடற்பருமனாக இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கும் அப்படின்னாக்கா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு குழந்தை கொஞ்சம் ஊதுனாப்பில் இருக்குது, பூசினாமால இருக்குது அப்படின்னாலே ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் 85லேருந்து 95 இருக்கும். 95க்கு மேலே போகும்போது அந்த குழந்தை உடற்பருமன், ஒபேசிட்டியை அடைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதில் நாங்கள் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தைங்களுக்கோட உணவு சார்ட், டயட் சார்ட்டை நம்ம போட்டு இந்த குழந்தையோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இரண்டாவது இந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ அளவுக்கான கலோரிகள் எரிக்கக்கூடிய விளையாட்டு பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் செய்யணும் அப்படின்றத ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களோட உடல் எடையை பொறுத்தும் அவங்களோட ஹைட்டு, வெயிட் அதை பொறுத்து நம்ம ஒரு கணக்கு போட்டு அவங்களுக்கு அந்த கலோரிஃபிகேஷன் எரிக்கிறதுக்கான எக்ஸசைஸை நம்ம கொடுப்போம். இது மூலமாக நம்ம செஞ்சுட்டு வரதுனால பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களை நல்ல ஒரு ஆரோக்கியத்தின் மூலமாக கொண்டு வரலாம். இப்போ நம்ம இந்தியா இப்போ 5வது இடத்துல இருக்கிறது. இது தொடர்ந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளுடைய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் எனப்படுகின்ற மக்கள் அதிகப்படியாக உழைக்கிறாங்க, அது மூலமாக வருமானம் ஈட்டுறாங்க, அது மூலமாக ஆரோக்கியத்தை அடைகிறாங்க, அது மூலமாக நம்ம தேசமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்மளுடைய வளமாக இருக்கிற நேரத்தில் இந்த குழந்தைகள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு இந்த குழந்தைகளுக்கு இதய நோய்கள், தொற்றா நோய்கள் என சொல்லப்படுகின்ற இதய நோய்கள், சர்க்கரை நீரிழிவு நோய், இது மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வளத்தையும் ஏற்படுத்தி அதோட இந்த மாதிரி செலவினங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்தாக்கா அது சரியான வாழ்க்கை அல்ல. அதனால் இந்த குழந்தைகள் சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் நல்ல ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளையும் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி செய்வதன் மூலமாகவும் இந்த குழந்தைகளுக்கு, அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வருகின்ற உடல் பருமனை நாம் நிச்சயம் கட்டுப்படுத்தலாம். நன்றி நேயர்களே. இன்று நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஒபேசிட்டி பற்றி நம்ம பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு நோய் குறித்து நாம் விரிவாக அலசுவோம். நன்றி.